இட்லி, தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. 10 நிமிஷம் தான். அதுக்கு மேல ஆகவே ஆகாது. அதுவும் குட்டீஸ் எல்லாம் காய்கறி குடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா, இந்த மாரி செஞ்சு குடுங்க. காய்கறி உள்ள போதுன்னே தெரியாம சாப்ட்டு, இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்றத பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பாத்திரத்தில 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தி, 1/2 ஸ்பூன் கடுகு, 1 பச்சை மிளகா போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. வேற எந்த காரமும் நம்ம சேர்க்க போறதில்ல. இது கூடவே நீட்டு வாக்குல கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம். இது வதங்கணும்னு அவசியம் இல்ல. போட்டுட்டு லைட்டா கிளறி விட்டுட்டு, கியூப் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், தோல் எடுத்துட்டு. அது கூடவே கேரட், பீன்ஸு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த தண்ணியும் ஊத்த போறதில்ல வேகுறதுக்காக. அதனால வதக்குறதுலயே வேகணும் அப்படின்றதுனால, ரொம்ப சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். 100%ம் நம்ம வதக்குறதுல தான் வேகப்போது. நம்ம வெங்காயமும் பெருசா வதக்கல. ஸோ 3மே ஈக்குவலாவே வெந்துரும். இது வேகறதுக்காக நான் வந்து சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ உப்பு போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே பச்சை பட்டாணி இருந்தா போட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். நான் நைட்டே ஊற வச்சு, ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன். அந்த பட்டாணியும் போட்டு வதங்கிட்டே இருக்கட்டும். இது ஒரு பக்கம் லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிட்டே இருங்க. இன்னொரு சைட்ல 2 கப் போல முக்கியமான ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். அதுதான் அவல். அந்த 2 கப்பையும் இந்த மாரி ஒரு ஃபில்டர்ல வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம பாத்திரத்தில போட்டு எடுத்தோம் அப்படின்னா, சீக்கிரமாவே க்ளம்ப்ஸ் ஆயிடும். இந்த மாரி தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணியாச்சு. காயும் நல்லாவே வதங்கிருச்சு பாருங்க. வதங்கிட்டோனே எல்லா காயும் நல்லாவே வந்து சுருங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அவல் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே டைம்ல கொட்டாம கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒயிட் கலர் வேணாம் அப்படின்னா, காய் வதங்கும்போதே லைட்டா வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே எல்லோ கலர்ல ஆயிடும். எனக்கு ஒயிட் கலரே பிடிக்கும் அப்படின்றனால நான் இத அப்படியே விட்டுட்டேன். வேற எந்த கலர்ஸும் நான் சேர்க்கல. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதில கருவேப்பில, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொத்தமல்லி டேஸ்ட் ரொம்பவே நெறைய பிடிக்குன்றனால நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அதிகமா தண்ணி ஊத்தி அவல் கழுவக்கூடாது. லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்க வேண்டியது தான். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. டாடா பாய்.